அடிப்படையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்ப்பனர்கள் அப்படிங்கிறவங்க தான் தமிழர்கள். இந்த பிராமணர் அப்படிங்கிற அந்த பதமோ, அந்த பிராமணர் என்ற சாதியோ தமிழ் சமூகத்தால் உருவாக்கப்பட்டதே கிடையாது. ஏன்னா, இந்த பிராமணருங்கிற பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் அமனர். அமனருங்கிறவங்க யாருன்னா, அன்றைய காலகட்டத்தில் ஆசிவகம் இருந்தது. அப்புறம் சமண மதங்கள்லாம் இருந்தது. இந்த ஆசிவக மரபில் எல்லாத்தையும் துறந்தவர்களை தான் வந்து அமனர்னு அழைப்போம். அமனர் அப்படின்னா அது என்னன்னா, நம்ம இந்த உலகத்துடைய ஆசை பாசம் எல்லாத்தையும் துறந்து இந்த பூத உடல் இது எல்லாத்தையுமே துறந்தவர்கள் டிரான்ஸ்பரன்சி. அதாவது வந்து இப்போ வள்ளலார் அதை தான் வந்து ஒளி உடல்பாரு. அவர் வந்து இந்த டிரான்ஸ்பரன்சியை தான் ஒளி உடல் அப்படிம்பாரு. அது என்ன நம்பிக்கைன்னா, இதுதான் தமிழருடைய மெய்யியல் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒருவன் வந்து இந்த இயற்கையோட தன்னை இணைச்சிக்கிட்டான் அப்படின்னா அவனுடைய உடல்ல இருந்து அவன் உயிர் போயிடும். அப்ப அதாவது எப்படின்னா, அந்த ஆத்மா வந்து அப்படியே அதே கான்சியஸ்னஸோட அதே சிந்தனையோட பிரிஞ்சிடும். இப்ப நம்மளும் எல்லாருக்குமே இறப்பு இருக்கும். நம்ம இறந்துட்டோம்னா நம்மளோட ஆன்மாவுக்கு எல்லாமே மறந்துடும். அப்புறம் அந்த ஆன்மா வந்து திரும்ப அப்படியே இந்த உலகத்துல பிறக்குது. அதுதான் வந்து பிறப்பறுத்தல்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. சைவ மதத்துல வந்து இருக்கும். சைவ சமயத்துல பிறப்பறுத்தல்ங்க. அது என்னன்னா, திரும்ப திரும்ப நீங்க பிறந்துகிட்டே இருப்பீங்க. இந்த செயினை நீங்க பிரேக் பண்ணணும். அப்ப என்னைக்கு வந்து இந்த மெய்ஞானம் அடைஞ்சு நீங்கள் உங்கள் ஆத்மா போதோ அன்னைக்கோட அந்த செயின் வந்து பிரேக் ஆயிடும். அப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அது முழுசாக உணர்ந்துட்டு போகுது. அந்த நிலை தான் இறைநிலை, இல்லை வந்து இந்த இறைவனுக்கு ஒப்பான இந்த இயற்கையோட கலந்த நிலை. இதுதான் வந்து நம்மளுடைய ஆன்மீக பார்வை.